பாஜக ஆட்சியில் எஸ்சி, எஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவினர் அதிக பலன்களை பெற்றுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேலும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். தென்னிந்தியாவில் பாஜகவின் வாக்கு சதவீதம் முந்தைய தேர்தல்களை விட இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிகரிக்கும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார். தனியார் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டி ஒன்றில் 2019 தேர்தலில் தென்னிந்தியாவில் பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்ததாக கூறினார். நாட்டின் 70 கோடி மக்கள் வைத்திருப்பதற்கு இணையான பணம் 22 பேரிடம் உள்ளது என ராகுல் காந்தி தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் பேசிய அவர், அந்த பணம் மக்கள் ஜிஎஸ்டியாக செலுத்தியது என்றும், பண மதிப்பிழப்பு மற்றும் ஜிஎஸ்டியை பணக்காரர்களுக்காகத்தான் பிரதமர் மோடி கொண்டு வந்தார் என்றும் அவர் கூறினார். டெல்லி மாநகராட்சி மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவளிப்பதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. டெல்லி மேயர் மற்றும் துணை மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் போட்டியிடும் ஆம் ஆத்மி வேட்பாளர்களுக்கு ஆதரவளிப்பதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்கள் நீதித்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர், தற்போதைய கால சவால்களுக்கு இந்த சட்டங்கள் தேவையானது என்று கூறினார். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு முறையே இல்லாமல் போய்விடும் என ஐதராபாத் தொகுதி எம்பியும் ஏஐஎம்ஐஎம் கட்சி தலைவருமான அசாதுதீன் ஒவைசி எச்சரித்துள்ளார். ஐதராபாத் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பாஜக அரசு அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்ற நினைப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலும் மறு வாக்குப்பதிவு கிடையாது என மாநில தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வாக்குப்பதிவின் போது சில இடங்களில் சலசலப்புகள் ஏற்பட்டதால் அங்கு மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என அரசியல் கட்சியினர் கோரிக்கை வைத்திருந்தனர். உள்மணிப்பூர் மக்களவைத் தொகுதியில் 11 வாக்குச்சாவடி மையங்களில் நாளை மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மாநிலத்தில் உள்ள 2 மக்களவைத் தொகுதிகளுக்கும் கடந்த 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற்ற நிலையில் ஒரு சில வாக்குச்சாவடி மையங்களில் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றன. கேரளாவின் நிதி உரிமையை மத்திய அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டினார். மாநிலத்தின் நிதிநிலை குறித்த பிரதமர் மோடியின் பேச்சுக்கு பதிலளிக்கும் விதமாக பேசிய அவர், கேரளாவுக்கு சேர வேண்டிய கோடிக்கணக்கான நிதியை வழங்க மத்திய அரசு மறுப்பதாக புகார் கூறினார். நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி கொடுத்தது வெற்று சொம்புதான் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கடுமையாக விமர்சித்திருக்கிறார். தனது மாநிலத்திற்கு மோடியின் பரிசு வெற்று சொம்பாக இருந்தாலும் கர்நாடக அரசின் கஜானா காலியாகவில்லை என்று அவர் பெருமிதத்தோடு தெரிவித்திருக்கிறார். பெங்களூருவில் பிரதமர் மோடியின் கார் முன்பாக சொம்பை காட்ட முயன்ற இளைஞர் காங்கிரஸ் தலைவர் நலபாட் உள்ளிட்ட நிர்வாகிகளை பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் பத்திர திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என்ற நிர்மலா சீதாராமனின் கருத்துக்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. தேர்தலில் பாஜக தோற்றால் இன்னும் பணம் தேவைப்படும் என்பதால் தேர்தல் பத்திரத்தை பற்றி மீண்டும் பேசுவதாகவும் விமர்சித்துள்ளது. திகார் சிறையில் உள்ள டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை மெல்ல மரணத்தை நோக்கி தள்ளப்படுவதற்கான சூழ்ச்சி நடைபெறுவதாக ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட கெஜ்ரிவாலுக்கு சிறைத்துறை நிர்வாகம் இன்சுலின் வழங்க அனுமதி மறுத்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உடல்நிலை குறித்து துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனாவுக்கு திகார் சிறை நிர்வாகம் அறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் அளித்த சரிவிகித உணவு திட்டத்தில் தடை செய்யப்பட்ட பல உணவுகளை கெஜ்ரிவால் சாப்பிட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று 12 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக கரூர், பரமத்தி, வேலூர், திருச்சி ஆகிய 3 இடங்களில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெப்பத்தின் தாக்கத்தால் மக்கள் பரிதவித்து வருகின்றனர். இந்தியா
இந்தியாவின் பல்வேறு இடங்களில் வெயிலின் கோர தாண்டவம் மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. சத்தீஸ்கர், ஒடிசா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்ப அலை வீசியது. அம்மாநிலங்களில் 40 முதல் 46 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராகுல் காந்தி போட்டியிடும் கேரளாவின் வயநாடு தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் அக்கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்திருக்கிறார். வயநாடு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த சுதாகரன் பிரதமர் மோடியின் வளர்ச்சி திட்டங்களால் ஈர்க்கப்பட்டு பாஜகவில் இணைந்ததாக கூறியிருக்கிறார். தூர்தர்ஷன் செய்தி சேனலின் லோகோ காவி நிறத்திற்கு மாற்றப்பட்டதற்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி கண்டனம் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் தூர்தர்ஷன் லோகோ நிறம் மாற்றப்பட்டுள்ளது சட்டவிரோதமானது என குறிப்பிட்டுள்ளார். டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மதுபான வியாபாரி ஷரத் ரெட்டியிடம் தேர்தல் பத்திரம் மூலமாக பாஜக 50 கோடி ரூபாய் நன்கொடை வாங்கியதாக ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மேலும் ஆதாரம் இல்லாமல் ஆம் ஆத்மி தலைவர்களை கைது செய்துள்ளதாக விமர்சித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் குன்வர் சர்வேஷ்குமார் சிங் உடல்நலக்குறைவால் மரணமடைந்தார். இவர் போட்டியிட்ட மொராதாபாத் தொகுதிக்கு கடந்த 19ஆம் தேதி தேர்தல் நடந்து முடிந்தது. வாக்குப்பதிவு நடந்த மறுநாள் அவர் காலமானது பாஜகவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ரயில் நிலையம் சந்திப்பு அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டதால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக அயோத்தி ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. இந்த விபத்தில் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை. மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்றன. இந்தியா ஆப்பிரிக்காவில் விற்பனையாகும் நெஸ்டே தயாரிப்புகளில் ஐரோப்பாவை விட அதிக சர்க்கரை இருப்பது பெல்ஜியம் நாட்டில் நடைபெற்ற ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து அதன் மீது உணவு பாதுகாப்பு மற்றும் தரமுறை ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் வான்வழி டாக்ஸி சேவையை அறிமுகம் செய்ய இன்டர்குளோப் என்டர்பிரைசஸ் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் டெல்லியில் இருந்து ஹரியானாவின் குருகிராமிற்கு 7 நிமிடங்களில் செல்லலாம் என்றும் இந்த சேவை 2026ஆம் ஆண்டு பயன்பாட்டிற்கு வரும் என்றும் கூறப்படுகிறது. கர்நாடகாவில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக தேர்தல் அதிகாரிகள் புகாரின் பேரில் துணை முதலமைச்சர் DK சிவகுமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காங்கிரசுக்கு வாக்களிக்கும்படி வாக்காளர்களுக்கு அழுத்தம் கொடுத்ததாக DK சிவகுமார் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தெலங்கானா அமைச்சர் ஜூபாலி கிருஷ்ணராவ் மரத்தில் ஏறி அமர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். நகர்குர்னூல் பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரித்த போது அப்பகுதி மக்கள் மரத்தின் நிழலில் அமர்ந்து கொண்டு அமைச்சரின் பேச்சை கேட்டனர். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் ரோட் ஷோ நடத்தினார். ஜோத்பூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங்கை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவருக்கு சாலையில் திரண்டிருந்த தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க போக்குவரத்து போலீசாருக்கு ஏசி ஹெல்மெட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. 4 அல்லது 5 நாட்கள் சோதனை அடிப்படையில் இந்த ஏசி ஹெல்மெட்டுகள் அறிமுகப்படுத்தப்படுவதாக மாநகர காவல் ஆணையர் சஞ்சீவ்குமார் பாண்டா தெரிவித்திருக்கிறார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பூர்வி லெகர் என்ற பயிற்சியை இந்திய கடற்படை நடத்தியது. கிழக்கு பிராந்தியத்தில் கடல்சார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள கடற்படை தயார் நிலையில் இருப்பதற்கான நடைமுறைகளை சரிபார்க்கும் நோக்கில் இந்த பயிற்சி நடத்தப்பட்டது. இமாச்சல பிரதேசத்தின் மண்டி தொகுதியில் போட்டியிடும் நடிகை கங்கனா ரணாவத் பாஜக தொண்டர்கள் புடைசூழ ரோட் ஷோ நடத்தி வாக்கு சேகரித்தார். இதனால் சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் AIMIM கட்சித் தலைவர் அசாதுதீன் ஒவைசி தன்னிடம் 2 துப்பாக்கிகள் மற்றும் 5 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். வேட்புமனுவில் தனக்கு 19 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்கள் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்.
ஹிமாச்சல பிரதேசம் லாஹோல் மற்றும் ஸ்பிட்டி மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவால் எங்கும் வெண்போர்வை போர்த்தியது போல காட்சியளிக்கிறது. பனிப்பொழிவு காரணமாக பனிச்சரிவு அபாயம் இருக்கும் என்பதால் சுற்றுலா பயணிகள் எச்சரிக்கையுடன் பயணிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் நிலவும் மழை மற்றும் கடும் பனிப்பொழிவு காரணமாக அங்கு 104 சாலைகள் மற்றும் 3 தேசிய நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டன. மேலும் மணாலி கீலாங் நெடுஞ்சாலையில் உள்ள செல்ஃபி பாயிண்டில் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டதால் அங்கு வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலம் பீம் கிராமத்தில் பல ஆண்டுகளாக தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடும் நிலையில் ஒருவர் வீட்டில் உள்ள ஆழ்துளை கிணற்றையே நம்பி கிராமமே இருப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுவரை எந்த ஒரு உதவியும் அரசு சார்பில் செய்யப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். காசி விரைவு ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் குளிர்சாதன வசதி பெட்டியில் 50க்கும் மேற்பட்டோர் அடாவடி பயணம் மேற்கொண்ட வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. குளிர்சாதன பெட்டியில் நகரக்கூட முடியாத அளவிற்கு கூட்டமாக இருந்த வீடியோவை வெளியிட்ட பயணி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளார். முன்பதிவு செய்தும் இருக்கை கிடைக்காததால் ஆத்திரமடைந்த பயணி ஒருவர் ரயிலின் கதவு கண்ணாடியை உடைத்த வீடியோ வெளியாகியுள்ளது. டெல்லியில் இருந்து கொல்கத்தாவின் அசம்கர் நகருக்கு செல்லும் கைபியாத் அதிவிரைவு ரயிலின் ஏசி பெட்டியில் முன்பதிவு செய்யாத பயணிகள் ஏறி பயணம் செய்தது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரில் மண் மற்றும் கற்கள் சரிவு காரணமாக தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டது. மேலும் சாலையில் கொட்டி கிடக்கும் மண் குவியலை அப்புறப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக வருகிற 23ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்தது. வருகிற 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை தமிழகம் புதுவையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் தலைவராக ஹசீனா சையத் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஹசீனா சையத் நியமனத்திற்கு காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஒப்புதல் அளித்துள்ளதாக பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். முருகமலை அடிவாரத்தில் நீர்நிலையை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணற்றிற்கு மின் இணைப்பு வழங்க இடைக்கால தடை விதிக்க கோரிய மனு குறித்து தேனி ஆட்சியர் மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி சந்திப்பு காவல் உதவி ஆணையர் அலுவலகம் பின்புறம் அடையாளம் தெரியாத நபர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கையில் பைக் சாவியோடு உள்ள அந்த நபர் யார், எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் தற்காலிக பேருந்து நிலையத்தில் இருந்து கிரிவலம் சென்று வர கட்டணமில்லா மினி பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏப்ரல் 22, 23 ஆகிய தேதிகளில் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக 9 தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை திருவொற்றியூர் சடையங்குப்பம் வர்மாநகர் பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கடந்த 3 மாதங்களாக குடிநீருக்காக காலி குடங்களோடு குழாய் அடியில் பல மணி நேரம் காத்து கிடப்பதாக வேதனை தெரிவித்தனர். சென்னை திருவொற்றியூரில் காணாமல் போன பெண் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மணிகண்டன் என்பவருடைய மனைவி சசிகலா கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். கோவையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஜோடி நிறுத்தப்பட்டிருந்த பைக்கில் இருந்து ஹெல்மெட்டை திருடி சென்ற CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உணவு டெலிவரி செய்யும் ஆடை அணிந்த இளைஞரும் அவருக்கு பின்னால் அமர்ந்திருந்த பெண்ணும் நோட்டமிட்டபடியே ஹெல்மெட்டை திருடி சென்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பாலக்கரை அருகே அரசு பேருந்து ஓட்டுநர் மீது கஞ்சா கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியது. இந்த சம்பவத்தை படம் பிடித்த செய்தியாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்.
மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு இன்று டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் புதுக்கோட்டையில் உள்ள டாஸ்மாக் கடையில் மதுப்பிரியர்கள் கூட்டம் அலைமோதியது. டாஸ்மாக் கடையில் நேற்று இரவு மதுப்பிரியர்கள் போட்டி போட்டுக்கொண்டு மது பாட்டில்களை வாங்கி சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே தேர்தல் முன்விரோதம் காரணமாக இரு சமூகத்தினருக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இதனையடுத்து தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி ஒரு பிரிவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் ஈசிஆர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி மற்றும் சுற்றுவட்டாரங்களில் நிலவும் தொடர் மின்வெட்டால் நெற்பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இலவச மின்சாரம் நிறுத்தப்படுவதால் பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதில் தடை ஏற்படுவதாக கூறப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு பாத யாத்திரை சென்ற பக்தர்களுக்கு திருப்பாலத்துறை கிராம மக்கள் சார்பாக பால் பிஸ்கட் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கவுன்சிலர்கள், சமூக ஆர்வலர்கள், ஆன்மீக பக்தர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் மசூதி நிர்வாகத்தை கண்டித்து கடைகளை அடைத்து இஸ்லாமியர்கள் போராட்டம் நடத்தினர். நீலிக்கொல்லை பகுதியில் உள்ள மசூதிக்கு நிர்வாக குழு தேர்தல் நடத்துவதில் வக்பு வாரிய அலுவலர்கள் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டினர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் உள்ள தாமிரபரணி ஆற்று தண்ணீர் பச்சை நிறத்தில் மாறிய நிலையில் ஆற்றில் கழிவுகள் ஏதும் கலந்துள்ளதா என்று ஆய்வு நடத்த கோரிக்கை எழுந்துள்ளது. இதனால் கொடிய நோய்கள் பரவும் வாய்ப்புள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். நடப்பு IPL தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் 67 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தி ஹைதராபாத் அணி அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 266 ரன்களை குவித்தது. டெல்லி அணி 19.1 ஓவர்கள் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 199 ரன்களை மட்டுமே எடுத்தது. IPL தொடரில் இன்று 2 போட்டிகள் நடைபெற உள்ளன. கொல்கத்தாவில் இன்று பிற்பகல் நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா, பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. பஞ்சாபில் இரவு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் பஞ்சாப், குஜராத் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. IPL வரலாற்றில் பவர் பிளேயில் அதிக ரன்களை குவித்த கொல்கத்தா அணியின் 105 ரன்கள் சாதனையை ஹைதராபாத் அணி முறியடித்தது. நேற்று டெல்லிக்கு எதிரான ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி 6 ஓவர்களில் விக்கெட்டுகள் இழப்பின்றி 125 ரன்களை குவித்து அசத்தியது. T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இடம் பிடிக்க 100% தயாராக உள்ளதாக பெங்களூரு அணி வீரர் தினேஷ் கார்த்திக் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தன் வாழ்க்கையின் இந்த கட்டத்தில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துவது தனக்கு மிகப்பெரிய உணர்வாக இருக்கும் என்றார். தோனி நீண்ட நேரம் பேட்டிங் ஆடுவதை பார்க்க அனைவரும் விரும்புவதாக சென்னை அணியின் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங் தெரிவித்திருக்கிறார். ஆனால் தோனிக்கு முழங்காலில் பிரச்சனை உள்ளதால் அவர் 2 முதல் 3 ஓவர்கள் விளையாடுவதே சரியாக இருக்கும் என பிளமிங் தெரிவித்திருக்கிறார். IPL வரலாற்றில் அதிக முறை 50க்கும் மேற்பட்ட ரன்களை அடித்த விக்கெட் கீப்பர் என்ற தோனியின் சாதனையை தகர்த்து KL ராகுல் புதிய சாதனை படைத்துள்ளார். 25 முறை 50க்கும் மேற்பட்ட ரன்களை அடித்து KL ராகுல் முதலிடத்திலும் 24 முறை 50க்கும் மேற்பட்ட ரன்களை அடித்து தோனி 2வது இடத்திலும் உள்ளனர். சேப்பாக்கத்தில் தோனிக்காக ஒலித்த ரசிகர்களின் ஆர்ப்பரிப்பு சத்தத்தை வேறு எங்கும் கேட்டதில்லை என ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டார்க் தெரிவித்திருக்கிறார். இவ்வளவு சத்தத்தை 1 லட்சம் ரசிகர்கள் அமர்ந்து போட்டியை பார்க்கும் மெல்போர்ன் மைதானத்தில் கூட கேட்க முடியாது என்றார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட்டிற்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து IPL நிர்வாகம் அறிவித்துள்ளது. லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் பந்து வீச தவறியதால் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சீதாராமம் பட இயக்குனரின் அடுத்த படத்தில் நடிகை நித்தி அகர்வால் இணைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அனு ராகவபுடி இயக்கத்தில் வரலாற்று ஆக்ஷன் படமாக உருவாகும் இந்த படத்தில் நடிகர் பிரபாஸுக்கு ஜோடியாக நித்தி அகர்வால் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது.
அறிமுக இயக்குனர் பிரிட்டோ ஜேபி இயக்கத்தில் உருவாகியிருக்கும் நிறமாறும் உலகில் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது. இப்படத்தில் இயக்குனர் பாரதி ராஜா, நடிகர்கள் ரியோ, நட்ராஜ், டான்ஸ் மாஸ்டர் சாண்டி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். புகழ்பெற்ற அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் மீனாட்சி அம்மன் 8 திக்கும் சென்று வென்று வரும் திக்விஜயம் லீலை வெகு சிறப்பாக நடைபெற்றது. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு 4 மாசி வீதிகளிலும் அம்மன் லீலையை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு களித்தனர். மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் இருந்து கள்ளழகர் மதுரை நகருக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். வழிநெடுக உள்ள 480 மண்டகப்படிகளில் கள்ளழகர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். நாளை அதிகாலை மதுரை 3 மாவடியில் கள்ளழகரை எதிர்கொண்டு வரவேற்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் ஆலய சித்திரை திருவிழாவில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு முளைப்பாரி சுமந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஊர்வலத்தில் கருப்பசாமி, பத்ரகாளி அம்மன் வேடமணிந்து பக்தர்கள் நடனமாடினர். மாவட்டம் விளாத்திகுளம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் அவர்கள் தங்கள் தாலி கயிறை புதிதாக மாற்றிக்கொண்டனர். திருத்தணி முருகன் கோவிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழாவின் தேர்பவனி நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமான் சிறப்பு மலர் அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளி மாட வீதிகளில் பவனி வந்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நடைபெற்ற கோவில் திருவிழாவில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தார். திருவம்பட்டு முத்துமாரியம்மன் கோவில் சித்திரை பெருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேப்பேட்டை அருகே ஸ்ரீ கோதண்டராமசாமி திருக்கோவிலில் 107ஆம் ஆண்டு ராமநவமி விழாவையொட்டி கருட சேவை நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. செட்டிவாரிப்பள்ளி விழாக்கோலம் பூண்டிருக்க பெண்கள் மாவிளக்கு ஏந்தி ஊர்வலமாக சென்று பெருமாளை வழிபட்டனர். சாம்சங் கேலக்சி F15 5G மாடலின் 3வது வேரியன்ட் இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 4GB 6GB என 2 வேரியன்ட்களோடு அறிமுகமான நிலையில் தற்போது 8GB RAM வசதியோடு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதன் விலை 15,999 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.